அவளை திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே? சுடர் உங்க தங்கச்சின்றதுக்காக நீங்க பண்ணல. உங்க குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அத நினைச்சுதானே நீங்க பண்ணீங்க. இப்போ உங்க குழந்தைங்களே சுடரை புரிஞ்சுக்காம அவ மனச அப்படி கஷ்டப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் உங்க சுயநலம் தான் காரணம். நான் இப்படி சொல்றேனே நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அதான் உண்மை. கரெக்ட் தான் தீபா. சுடரை எழிலோட வாழ்க்கையில சேர்த்ததுக்கு காரணமே என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நிச்சயமா அவளோட வாழ்க்கை அவளை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா மாறும். சுடர் என்னோட தங்கச்சி தீபா. ஒரு அக்காவா நான் அவளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். நடந்த உண்மையெல்லாம் சுடருக்கு தெரியும் போது நிச்சயமா அவ என்ன புரிஞ்சுப்பா. சுடரம்மா, சுடரம்மா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு சுடரம்மா? என் கூட பேசாத அஞ்சலி. நீ எதுவும் தப்பு பண்ணல, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எப்பவும் என் அஞ்சலி எனக்காக இருப்பான்னு நினைச்சேன். அதுதான் நான் பண்ண தப்பு. சுடரம்மா, நான் என்ன பண்ணேன்? ஏன் என் மேல இவ்வளவு கோவம்? உன் மேல எனக்கு கோவம் இல்ல அஞ்சலி, வருத்தம் தான். நான் இப்போ உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ கரெக்டா பதில் சொல்லணும். சரி சுடரம்மா. பக்கத்து வீட்ல இந்து மேடம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னல, உங்க எல்லாரும் நான் கூட்டிட்டு போய் அந்த அக்காவை காட்டினல. ஆமா. அவங்கள நீ பாத்தியா? அஞ்சலி, நிஜமாவே உனக்கு அந்த அக்கா தெரிஞ்சாங்களா? சொல்லு அஞ்சலி, அந்த அக்கா உன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா? இல்ல சுடரம்மா, அவங்க என் கண்ணுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க உன் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ஏன் ரியாக்ட் பண்ண? அப்போ நீயும் மத்தவங்க மாதிரி என்ன சீட் பண்றல. எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ சுடரம்மா, அப்படியெல்லாம் இல்ல. டாடி தான் நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி சொல்ல சொன்னாரு. அதனாலதான் சுடரம்மா நானும் அப்படி சொன்னேன். சாரி சுடரம்மா. நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே அந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன். சரி அஞ்சலி, நான் உன்னை நம்புறேன், அழுவாத. அஞ்சலி, நிஜமாவே உன் கண்ணுக்கு அங்க யாரும் தெரியலையா? தெரியல சுடரம்மா. ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் யாரோ ஒருத்தவங்க அங்க இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீதான். அப்ப எதுக்கு நான் வரையும் போது தோண ஏதாவது சொல்லிட்டே இருக்க? நான் டிராயிங் பண்ணும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு நீ கிளம்பு. நான் வரைஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு காட்டுறேன். எப்படி கவன் முடியும்? நீ ஞாபகம் வச்சு கரெக்டா வரைஞ்சிருவியா? அதெல்லாம் நான் வரைஞ்சிருவேன், நீ சொல்லு. அவங்க ஃபோர்ஹெட் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கும். அவங்க வந்து ஸ்மைலிங் ஃபேஸ்ல ரொம்ப அழகா இருப்பாங்க. கண்ணத்துல லேசா குழி விழும். ஓகே சுடர், நான் ஃபுல்லா கிளியரா கேட்டுறேன். நீ கிளம்பு, நான் வரைஞ்சிட்டு சொல்றேன். கவின், கரெக்டா வரைஞ்சிருவல? நான் வரைஞ்சிருவேன், நீ கிளம்பு. சரி அஞ்சலி, வா போலாம். என்னது இது?
ஃபேஸ் வந்துச்சு? சுடர் சொன்ன அடையாளத்தை வச்சு டிராயிங் பண்ணேன். எப்படி அம்மாவோட ஃபேஸ் வந்துச்சு? கவின், விளையாட போல வரியா? இல்ல, நான் வரல. நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். நீ போ. ஏய், என்ன டிராயிங் பண்ணிருக்க? காட்டு காட்டு. இது சுடர் வரைய சொல்லியிருக்கா. நான் ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா காட்டுறேன். சரி, ஓகே, நீ பண்ணு, நான் போறேன். கவன், என்ன டிராயிங் பண்ணிட்டு இருக்க? அது வந்து அபி. அந்த சுடர் சொன்ன டிராயிங் தானே பண்ணிட்டு இருக்க? ஆமா. அப்படி என்ன டிராயிங் பண்ண சொல்லிருக்கா? காட்டு. என்ன கவன், அம்மா போட்டோ வரைஞ்சு வச்சிருக்க? இதே அவ வரைய சொன்னா? ஆமா அபி, அவ ஒரு லேடியோட அடையாளம் சொன்னான். உன்னால அதை வச்சு அவங்களோட ஃபேஸை வரைய முடியுமான்னு கேட்டா. நானும் வரைய முடியும்னு சொன்னேன். அவ சொன்ன அடையாளத்தை வச்சு வரைஞ்சா அம்மா போட்டு தான் வருது அபி. எனக்கு எப்படின்னே புரியல. அந்த சுடருக்கு வேற வேலையே கிடையாது. ஏதோ டாடி சொன்னாருன்னு கொஞ்சம் பொறுத்து போனா இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. எதுக்கும் உன்கிட்ட அம்மாவோட ஃபேஸ வரைய சொல்லணும்? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நமக்கு அம்மா இல்லன்னு இவ்ளோ பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு.